2026 ஆண்டிற்கான உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வு காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக அணிதிரள்வோம் எனும் கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக 31,000 மில்லியன் தொகை ஒதுக்கப்படும் என்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்திற்கான லாப்ஸ் மற்றும் லிட்ரோ எரிவாயு விலைகளில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லாப்ஸ் மற்றும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி மேகோட பகுதியிலுள்ள தானசாலை ஒன்றில் வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது சிற்றுந்து ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகியுள்ள 3 சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த மேலதிக விசாரணையை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,228 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்டங்கர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெறவுள்ள முத்தரப்பு தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய ஏ அணி நேற்று இலங்கையை வந்தடைந்துள்ளது. அரசாங்கத்தினால் 1 ஹெக்டருக்கு வழங்கப்படும் உரமானியத்தை 30,000 வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டுச்சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. ஹொரணையில் உள்ள அரசு வங்கியொன்றில் 30.5 மில்லியன் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அந்த வங்கியின் உதவி முகாமையாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.